श्रीमते गोदाय नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्सटकोप श्रीरंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्संकारे महादेशिकाय नमः। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगणितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमेदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றுரைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியில் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை பாசுரத்தை நேற்றைய தினம் சற்று அனுபவித்தோம். மேற்கொண்டு வியாக்கியானங்களை நாம் அனுபவிப்போம். பி அன்னகராச்சார் சுவாமி வியாக்கியானங்கள் அனுபவிக்க இருக்கும். இங்க சுவாமி 29 பாசுரங்களுக்கு உண்டான சம்மரியை சொல்றார். முதல் பாசுரத்துல ஆண்டாள் நோன்புக்கான நேரம் வந்து விட்டது, எல்லாரும் வாருங்கோன்னு கூப்பிட்டார். அதிகாரிகள் யாரெல்லாம் நோன்பை கடைபிடிக்க போறாளோ, யாருக்காக நோன்பை கடைபிடிக்க போறாளோ அந்த விஷயங்களை எல்லாம் அவள் முதல் பாசுரத்தில் எடுத்துரைத்தாள். இரண்டாம் பாசுரத்தில் கர்த்தவியம் தியாஜ்யம் நோன்புக்கு எவையவை என்றையும் அவள் எடுத்துரைத்தாள். மூன்றாவது பாசுரத்தில் நோன்பை எவ்வாறு வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தாள். ஆனுஷங்கிக வருஷரூப பலனையும் அவள் பிரார்த்தனை செய்தாள் இல்லையா. தேச க்ஷேமத்துக்காக எல்லா இடத்திலையும் மழை பொழியணுங்கிறதையும் ஆண்டாள் பிரார்த்தித்து கொண்டாள். நான்காவது பாசுரம் அங்க வருண பகவான மேலோட்டமா சொல்ற மாதிரி இருந்தாலும் ஆண்டாள் பரமைகாந்தி என்பதினால் ஆண்டாள் ஆழிமழை கண்ணா என்று பதமிட்ட கண்ணனையே அழைத்தாள். அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமை காந்தித்துவத்தை அந்த பாசுரத்துல ஆண்டாள் வெளிப்படுத்தினாள். அவள் பரமை காந்தியா இருக்கிறபடியாலே கண்ணனையே தான் அவள் பிரார்த்தித்தாள். கண்ணனிடத்திலேயே உன்னுடைய காருண்யத்தை நீ மழையாக பொழிய வேண்டும் எங்கெங்கும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் என்று. ஐந்தாம் பாசுரம் வரும்பொழுது இந்த பாவை நோன்புக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் அனைத்தையும் நீ நீக்குவாயாக என்று பிரார்த்தித்துக் கொண்டாள். எம்பெருமான திருநாமங்களை உச்சரித்ததன் மூலியமாக. ஆறாவது பாசுரம் துவங்கி 15ஆம் பாசுரம் வரையில் ஆண்டாள் கோகுலத்தில் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய 5 லட்ச கோபியர்களை எழுப்பினாள். எழுப்பி வாருங்கோ அத்தனை பேரும் நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு செல்வோம் என்று பிரார்த்தித்தாள். 16ஆம் பாசுரம் வரும்பொழுது கோபியர்கள் நந்தகோபனுடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை துயில் எழுப்பினா. மேற்கொண்டு அவளிடத்துல சொல்றா, அந்த இடத்துல கோபியர்கள் இடத்துலயும் துவாரபாலகர்களிடத்தையும் சொல்றா. அவ என்ன சொல்றா? கண்ணன் எங்களுக்கு பறையை அனுகிரகிக்க வேண்டும், அவன் முன்பு செய்து வைத்த சத்தியம் அல்லவா, அதனால நீங்க தயை கூர்ந்து எங்களை கண்ணன் எழுப்புறதுக்கு அனுமதிங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. 17ஆவது பாசுரத்துல நந்தகோபன், யசோதை பிராட்டி, கண்ணபிரான், நம்பி மூத்த பிரான் என்று சொல்லக்கூடிய பலராமனையும் ஆண்டாள் துயில் எழுப்பினாள். இது 17ஆவது பாசுரமாக அமைந்திருக்கு. அதே சமயம் 18ஆவது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை முதலில் புருஷகாரத்திற்காக துயில் எழுப்பினாள். பின்பு நப்பின்னை பிராட்டியோட கூட கண்ணனையும் சேர்த்து துயில் எழுப்பினாள். 19ஆவது 20ஆவது பாசுரங்களில் 21ஆவது மற்றும் 22ஆவது பாசுரங்களில் கோபியர்கள் நாங்கள் இங்கு உன்னுடைய திருமாளிகைக்குள் நுழைந்து உங்கள் இருவரையுமே நாங்கள் துயில் எழுப்பி விட்டோம், இப்பொழுது எங்களுடைய அபிமான பங்கங்களை நீக்கி எங்களுக்கு உன்னுடைய கட்டாட்சத்தை தாரகமாக அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டாள். 23ஆம் பாசுரத்தில் எம்பெருமானிடத்தில் உன்னுடைய சிம்ஹாசனத்தில் தேவரீர் நடந்து சென்று எழுந்தருளுவீர் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டா. ஏன்னா எம்பெருமானுடைய நடையழக ரசிக்கணுங்கிறதுக்காக அங்க பிரார்த்தித்துக் கொண்டா. 24ஆவது பாசுரத்துல அந்த சிம்ஹாசனத்தில் எழுந்தருளி இருக்கிற அந்த கண்ணனையும் நம்பினை பிராட்டியும் பார்த்து மங்களாசாசனங்கள் செய்தாள். 25ஆவது பாசுரத்துல ஆண்டாள் அனன்ய கதித்துவம் என்ற விஷயத்தை அங்கு எடுத்துரைத்தாள். 26ஆவது பாசுரத்துல விரதோபகரணங்கள் நோன்புக்கு தேவையானது அத்தனையும் அந்த இடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டாள். 27ஆவது பாசுரம் வரும்பொழுது நாங்கள் எம்பெருமானிடத்தில் சன்மானங்களை பெறவே வந்தோம்,
நோன்பு முடியக்கூடிய வேளை இது, ஆதலால் சன்மானங்களை நாங்கள் பெற வந்தோம் என்று கண்ணனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டாள். 28வது பாசுரத்துல எம்பெருமான் இடத்துல அவளுக்கு இந்த பக்தி ஞான வைராகியம் எல்லாம் பெருசா தெரியாது என்பதையும் கூறினாள். அதனால எங்களுக்கு அபராத க்ஷமா நீ தான் செய்யணும்னு பிரார்த்தித்துக் கொண்டாள். 29வது பாசுரத்துல தேவையான வரங்களை நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று சொன்னாள். 29வது பாசுரத்துல சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு சொல்லும் பொழுது விடிய காலம்புற ஒரு பிரபன்னன் சரணாகதன் எம்பெருமானிடத்தில் சென்று பிரபத்தி செய்து கொள்வான். பின்பு அவனுடைய கைங்கரியங்களை எல்லாம் எம்பெருமானிடத்தில் செய்வானே. அப்படிப்பட்ட விஷயங்களை சிற்றஞ்சிருக்காலே வந்துன்னை சேவித்தோன் பொற்றாமரடியே போற்றும் பொருள் கேளாய் என்று ஆண்டாள் அவ்விடத்தில் எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்த விஷயம் என்ன? நித்திய கைங்கரியம், எப்பொழுதுமே உன்னிடத்தில் நித்திய தாசியம் நித்திய கைங்கரியத்தோட நாங்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டாளே. இப்பொழுது 30வது பாசுரத்தில் ஆண்டாள் இந்த நோன்பை நோற்பதற்கு உண்டான பலனை இவ்விடத்தில் சொல்றார். என்ன விஷயம் பாருங்க, இங்க யாரெல்லாம் திருப்பாவை பாசுரங்களை சொல்றாளோ அவ அத்தனை பேருமே எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரம் ஆவார்கள். ஆதலால் எல்லா விதமான சகல விதமான சௌபாகியங்களையும் பெற்று மகிழ்வரே என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எடுத்துரைத்தாள். மேற்கொண்டு இந்த விஷயத்துல அந்தர்கத்தமா ஆண்டாள் சொல்றது என்னன்னு கேட்டாக்க, எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு நாம் பாத்திரமானாலும் எம்பெருமான் கூடவே நமக்கு உபய விபூதியையும் அனுகிரகிக்கிறான். யாரெல்லாம் திருப்பாவை 30 பாசுரங்களையும் சாக்ஷாத் பிராட்டியால் கொடுக்கப்பட்ட இந்த 30 பாசுரங்களையும் யார் அனுசந்திக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் உபய விபூத்தியான ஸ்ரீ வைகுண்டத்தையும் எம்பெருமான் அனுகிரகிப்பான் என்பதையும் இவ்விடத்தில் பலனாக குறித்தாள். இந்த பலன் திருப்பாவை கற்பார் என்று சொல்பவர்க்கு தான். ஆதலால் எம்பெருமானுடைய திருமுகத்திலிருந்து வரக்கூடிய திருவருளையும் இவர் பெற்றார்கள். கூடவே பாக்யசாலிகள் ஆனார்கள் என்பதையும் இந்த 30வது பாசுரத்தை எடுத்து சொல்லிக்கிறார். 30வது பாசுரத்துல இது அத்தனையுமே ஆண்டாள் சொல்றா. செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா? இப்ப இங்க பதம் என்ன? இந்த 30 பாசுரங்கள் தவறாமல் ஒருத்தர் ஸ்ரத்தையோட சொன்னா கேட்டா அப்படின்னா திருப்பாவை கற்பார். அப்படிப்பட்டவர்களாயின் அவர்கள் எம்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமானவர்கள் என்று பொருள். கூடவே இவர்கள் பாக்யசாலிகளும் ஆனார்கள். ஏன்னா எம்பெருமாள் இந்த உபய விபூதியவே இவாளுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டாரே. ஆதலால் இவர்கள் பாக்யசாலிகள் என்பதை இவ்விடத்தில் ஆண்டாள் உரைத்தாள். பராசர பட்டரனுடைய உபதேசம் மகானான பராசர பட்டர் ஆச்சாரியன் விடிய காலம்பர எழுந்திருந்து திருப்பாபாசுரத்தை சொல்லிண்டே வருவாராம். அதனால அவர் சொல்றார், அத்தனை பேருமே விடிய காலம்பரம் பிராமிய முகூர்த்தத்துல எழுந்திருந்து எல்லாரும் திருப்பாவை அனுசந்திக்கணும். அப்படி ஒருவேளை அனுசந்திக்க முடியலையா, குறைஞ்சது சிற்றம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்தோன் பொற்றாமரடியே போற்றும் பொருள் கேளாய் என்ற பாசுரத்தை அனுசந்திக்க வேண்டும். அதுவும் இல்லையா, குறைஞ்சது இந்த பாசுரங்கள் அனுசந்திப்பதின் மூலியமா கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் கூடவே காலக்ஷேபத்தை முன்பு கேட்டிருந்தவர்களாயின் அதுல இவர்கள் பெற்ற இன்பத்தையும் நினைத்து நினைத்து அன்று பொழுதை கழிக்க வேண்டும் என்று சொல்றார் பராசர பட்டர். திருப்பாவையினுடைய சம்ஸ்கிருத தனியனான நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் அதை இயற்றியவர். அதனால அவர் சொல்றார், இந்த பிராட்டி சாதித்த இந்த திருப்பாவை இருக்கே, ஒருவனுக்கு அலபிய லாபம் கிடைக்கிறது. சாதாரணத்துல கிடைக்காத லாபத்தை பிராட்டி 30 பாசுரங்கள் பாடி நமக்கு அனுகிரகம் பண்றா. அதனால திருஷ்டாதிருஷ்டம்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. இங்கேயும் சரி விண்ணுலகங்கள்லயும் சரி நமக்கு கிடைக்காத ஒரு சொத்தை ஆண்டாள் நமக்காக இந்த பூலகத்தில் அவதரணம் பண்ணி அனுகிரகித்திருக்காளே. அந்த திருப்பாவை பாசுரங்கள் சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே அனுசந்தித்தா நமக்கு எப்பேற்பட்ட போக்கியங்கள் கிடைக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த பூலகத்திலும் போக்கியமாக இருந்தும் விண்ணுலகங்களையும் போக்கியமாக வாசம் செய்வார்கள் என்பது சரித்திரம். இங்க பராசரப்பட்டனுடைய வியாக்கியானம் அப்படி அமைஞ்சிருக்கு. மேற்கொண்டு அனுபந்த சதுஷ்டியம் 30வது பாசுரத்துக்கு என்னன்னு பார்க்கலாம். அனுபந்த சதுஷ்டியம் என்ன? இங்க ஸ்ரீ சுக்தியினுடைய ஏற்றத்தை ஆண்டாள் கையாண்டிருக்கா. அடுத்தது வக்தாவினுடைய மேன்மைய இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எடுத்துரைத்திருக்கா. மூன்றாவதாக இந்த
பிரபந்தத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்தர்கதமான அர்த்தங்களுக்கு உண்டான ஏற்றத்தையும் எடுத்துரைத்திருக்கா. நான்காவதாக பிரயோஜனம் என்ன என்பதையும் எடுத்துரைத்திருக்காள். இந்த பிரபந்தத்தை அனுசந்திப்பதன் மூலியமாக என்ன பிரயோஜனம் கிட்டுறதுங்கிறதையும் சொல்லியிருக்கா. 4 பிரபந்த வைலட்சணங்களையும் இவ்வாறு கொண்டாடி இருக்கிறார் ஆண்டாள். வங்கக்கடல் என்று ஆரம்பித்து அங்கப்பறை கொண்டவாற்றை என்று சொல்வதன் மூலியமாக விஷய லட்சணத்தை எடுத்துரைக்கிறார். அணிபொதுவை என்று ஆரம்பித்து கோதை சொன்னு முடியறதே. ஆண்டாளங்க கோதையினுடைய ஏற்றத்தை எடுத்துரைத்தாள். சங்கத்தமிழ் மாலை அர்த்த வைலட்சண்யம் திருப்பாவையோடது எடுத்துரைத்தாள். எப்படி சங்கத்தமிழ் மாலைன்னு சொல்லும் பொழுது அர்த்த வைலட்சண்யத்தை எப்படி சொன்னா, வேதாந்தத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் வைத்துக்கொண்டு ஆண்டாள் இவ்விடத்தில் அர்த்த வைலட்சண்யத்தை சொன்னா. 30 தப்பாமே செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று பாடினாளே. அதனால் பிரயோஜன வைலட்சண்யத்தும் ஆண்டாள் எடுத்துரைத்தாள். அதனால் இந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை கொண்டான பதவாக்கிய விஷயத்தை அனுபவிப்போம். வங்கக்கடல் கடைந்துன்னு பதம் போட்டா அமிர்த மத்தனத்தை குறிக்கிற ஆண்டாள் இந்த இடத்துல. வங்கத்தின் மூலியமாக ஆண்டாள் அந்த அமிர்த மத்தனத்தின் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நுரையை தான் எடுத்துரைக்கிறா. இங்க என்ன சொல்றா பாருங்க, அமிர்த மத்தனத்தை இந்த இடத்துல குறிக்கிறா. கூடவே என்னன்னா ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கூடிய அந்த எம்பெருமான் திருப்பார்கடல்ல அவனை தரிசிப்பதற்காக நித்திய சூரிகள் எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அழகா சொல்றா, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை எம்பெருமான் அவனுடைய படிக்கையவே நான் தந்தான் அமிர்த மத்தனத்துக்கு. அதனால பெண் அமுது எம்பெருமானுக்கு முதல்ல கிடைச்சுதான். பெண் அமுது எது? மகாலட்சுமியே. ரொம்ப ஜாக்கிரதையா அந்த அமிர்த மத்தனத்தின் பொழுது எம்பெருமான் என்ன பண்ணானா, ஒரு விஷயமா வெளில வந்தது. முதல்ல ஹாலஹால விஷம் வந்தது. சரி, அப்புறம் பின்னாடியே ஒரு விஷயமா வெளில வர எம்பெருமான் பார்த்தான். அவனுடைய மனைவி மகாலட்சுமி அந்த அமிர்த மத்தனத்தின் பொழுது வெளியே தோன்றினாலாம். ஜாக்கிரதையை எடுத்து அவர் திருமார்பில் எழுந்துள்ள பண்ணி விட்டார். அவர் சொத்தோல்லியோ ஜாக்கிரதையை எழுந்துள்ள பண்ணி விட்டார். அதனால அங்க அமிர்த மத்தனம், இங்க பாருங்க கண்ணன் ஒரு அமிர்த மத்தனம் பண்ணான் தெரியுமோ. அங்க வந்து அமிர்த மத்தனம் திருப்பார்கடல்ல இருந்த பெருமாள் தேவர்களுக்காக அந்த அமிர்த மத்தனத்துக்கு உதவி புரிஞ்சார் இல்லையா. இங்க கண்ணன் ஆயப்பாடியில வெண்ண மத்தனத்தை பண்ணான். என்ன அழகு பாருங்க, கண்ணன் திருவாயப்பாடியில இருக்கிறதே வெண்ணைய கடைஞ்சானா. சரியா, பின்னாடி இங்கேருந்து மதுராக்கு போன உடனே ருக்மி அவனோட சைன்யத்தை ஒரு கடைஞ்சு எம்பெருமான் ருக்மிணிய தன் வசத்தே சேர்த்து நுட்டான். அன்னைக்கு அமிர்த மத்தனத்தை எதுக்காக எம்பெருமான் பண்ணா? தன்னுடைய சொத்தான மகாலட்சுமியை திரும்பி மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக. இங்க திருப்பாவை நோம்பையே ஒரு வியாஜமாக எம்பெருமான் பிரயோஜனப்படுத்தியிருக்கான். ஏன்? அப்பதான் இந்த 5 லட்ச கொடிகள் கோபியர்கள் திருவாய்ப்பாடியில் இருக்காளே இவாளை தன்னிடத்தை சேர்த்துவதற்காக எம்பெருமான் திருப்பாவை நோம்பையே ஒரு வியாஜமாக பிரயோஜனப்படுத்தினோட்டானா. ஆண்டாள் சொல்றா, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்றா. எம்பெருமான பாட சொல்லும் பொழுது அவ சொல்றா மாதவன் சொல்றாளாம். பெரியாழ்வார் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டினர். மாதவன் சொன்னாக்க ஊர்துவ புன்றது தரித்து கொண்டு அதை எம்பெருமான் பிராட்டே தன் வக்ஷஸ்தலத்தில் எழுந்துள்ள செய்து கொண்டிருக்கிறான். அதனால மாதவன். கேசவன் தான் அதிர்ஷ்ட தேவதை மார்கழி மாசத்துக்கு. க அப்படிங்கிற சப்தத்தின் மூலியமாக பிரம்மாவை குறித்து, ஈசன் என்ற சப்தத்தின் மூலியமாக சிவபெருமான குறிக்கிறது. இவா 2 பேருமே எம்பெருமானோட திருமேனிலேந்து தோன்றியவர்கள். பரத்துவத்தை இந்த இடத்துல கேசவன் அப்படிங்கிற நாமத்தின் மூலியமாக ஆண்டாள் எடுத்துரைக்கிறார். மாதவ நாமம் ஸ்ரீமத் சப்தார்த்தத்தை குறிக்கிறது. இந்த அமிர்த மத்தனத்தை வங்கக்கடல் கடைந்த என்ற விஷயத்தின் மூலியமாக ஆண்டாள் எடுத்துரைக்கிறார். கூடவே ஆண்டாள் இவ்விடத்தில் வங்கக்கடல் கடைந்தான்னு சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் இடத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய பக்த வாத்சல்யத்தையும் சர்வ வியாபகத்துவத்தையும் எடுத்துரைத்தாள். அங்கு அப்பறை கொண்டவாற்றை, அங்குனா அந்த இடத்துல கோபியர்களை ஜெயித்தாரே. பறை அப்படின்னா கோபியர்களையேனா ஜெயித்தா திருவாய்ப்பாடியில கண்ணன். அந்த நந்த கிரகத்துல நீலா பிராட்டியினுடைய கூட, நீலா பிராட்டி கூடயே அந்த சிம்ஹாசனத்தில் எழுந்தருளினானே. அப்படிப்பட்ட எம்பெருமான் நீலா பிராட்டியோட கூடி இருந்த சிம்ஹாசனத்தில்
எதிரில் வந்த கோபியர்களை ஜெயித்தான். அங்கு அப்பரை கொண்டவாற்றை, அப்பரைனாக்க அந்த பறை, அப்பேற்பட்ட விசேஷமான பறை அப்படிங்கறது இந்த சொல்றா. பைங்கமல தந்தெரியில் பட்டர் பிரான் கோதை சொன்ன, கோதை தன்னை பட்டர் பிரான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்ற அந்த இடத்தில் அவ அங்க சிக்னேச்சர் போட்டுக்கிறா. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்று பதமிட்டாள். ஆனால் அவருடைய வாக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கக்கூடிய வாக்கு. அதனால பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று பூர்வர்கள் அனுபவிப்பதை போல அவளுடைய வாக்குக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு. அதனால அவ வாக்கின் மூலியமாக அவள் பெற்ற ஆச்சரிய உபதேசத்தை இங்க நமக்காக அனுகிரகித்தாள். அவள் ஆச்சரிய உபதேசமாய் பெற்ற விஷயங்கள் என்ன? சேஷத்துவம். இன்னும் அழகு பாருங்க, சேஷத்துவத்தை இந்த இடத்துல ஸ்ருதி சத சிர சித்தமான பாரார்த்தியமாய் நமக்கு அனுகிரகித்திருக்கிறாள். எப்படி எம்பெருமான் மந்திர பர்வத்தை கடைந்து எம்பெருமான் அமிர்தத்தை மீட்டெடுத்தானோ அப்படி வேதங்கள்லேருந்து கடைஞ்சு வந்த ஸ்ரீ சூக்தி தான் கோதோபனிஷதம். அதனால அவள் தமிழை தேர்ந்தெடுத்தாளே. ஏன்னா சேத்தனர்கள் நிறைய பேருக்கு சம்ஸ்கிருதம் புரிந்து கொள்வது சற்றே சிரமம். அதனால சம்ஸ்கிருதம் எடுக்காம தமிழ் எடுத்துட்டாலாம். பிரபந்தத்தை ஏற்றமாக தெரிவிக்கணும், எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக. அதனால் அனைத்து சேத்தனர்களுமே இந்த அர்த்தங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், எந்த விதமான சிரமங்களும் இல்லாம சரளமா இந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். ஆண்டாள் சொல்றா, மதுரகவி ஆழ்வார் சொன்ன விஷயத்தின் இந்த இடத்துல சொல்றா பாருங்க. மதுரகவி ஆழ்வாரோட ஆச்சாரியரை முன்பு வச்சுட்டுதான் அவரோட பிரபந்தத்தை அவர் பாடியிருக்கார். கடைசியில முடிக்கிறதே தென்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் அப்படின்னார். இங்கே ஆண்டாள் அவளுடைய ஆச்சாரியனை முன்பு நிறுத்தி பட்டர் பிரான் கோதை சொன்னு பதமிட்டாள். அதனால் ஆண்டாள் மதுரகவியோட பிரபந்தங்கள் ரெண்டுமே ஆச்சாரிய பர பிரபந்தங்கள். ரெண்டுத்துக்குமே எல்லா பிரபந்தங்களை விடவும் ஏற்றம் அதிகம். அத இந்த இடத்துல சொல்றா. செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால்னு பதமிட்டு புல்லாம்புஜ பத்ரநேத்ர அப்படின்னு பீஷ்மாச்சார் எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணனை பண்ணார். வால்மீகி ராமோ ராஜீவ நேத்ரஹ அப்படின்னார். ராமானுஜர் கோதாகிரஜன் இந்த செங்கண் அழகு ரங்கநாதனுடையத பிள்ளை உரங்காவலிதாசர் இடத்துல எடுத்துரைத்தார். இந்த மாதிரி கார்மேனி செங்கண் கதிர் முகம், அதுக்கப்புறம் பங்கையர் கண்ணனை செங்கண் சிரிச்சிறிதே அங்கண் இரண்டும் கொண்டு, இப்படி பல பதங்கள் திருப்பாவையில ஆண்டாளிட்டு முன்னாடி நாம அனுபவித்த புல்லாம்புஜ பத்ரநேத்திர, வால்மீகி சொல்லும்பொழுது ராமோ ராஜீவ நேத்திரஹ, ராமானு சொல்லும்பொழுது செங்கண் அழகு ரங்கநாதனோட வர்ணனை பண்ணாரே, அந்த விஷயங்களை எல்லாம் ஆண்டாள் திருப்பாவையில் எடுத்துரைத்திருக்கா. எம்பெருமானத்துல இருக்கு வசீகரண சக்தி, எம்பெருமானத்துல இருக்கு. அவன் அழகு எப்பேற்பட்டது, அவன் தாமரை இதழ்கள் போன்ற கண்களுடையவனாயிற்றே. இப்படியெல்லாம் பற்பல விதமாக எம்பெருமானோட திருக்கண்களை அவள் வர்ணனை பண்றா. செல்வ திருமால் இது அவன் ஸ்ரீனிவாசனாச்சே, அளவுக்குள் அடங்காத ஐஸ்வர்யத்தை வைத்துக் கொடுக்கக்கூடியவன். அவனுக்கு அளவில்லாத தயை உண்டு, அளவில்லாத தனதானியங்கள் உண்டு. ஆதலால் அவன் ஸ்ரீமத்துவம். இவள் ஸ்ரீமத்துவத்தை ஆண்டாள் சூடி கலைந்த மாலை எம்பெருமானுக்கு சூடினா இல்லையா, அந்த மாலை மூலியமாக எம்பெருமானுடைய ஸ்ரீமத்துவத்தை எடுத்துரைத்தா. கூடவே செல்வ திருநாரணன் என்றும் எடுத்துரைத்தாள். இந்த 30வது பாசுரத்துல ஆண்டாள் மாதவன் என்று முதலில் சொல்லி துவயமந்திரத்துக்கு நிற்கக்கூடிய ஸ்ரீமத் சப்தத்தை பூர்வகாண்டத்தை எடுத்துரைத்தா. பின்பு திருமால் என்று பதமிட்டு அந்த துவயமந்திரத்துக்கு இருக்கக்கூடிய உத்தரகாண்ட ஸ்ரீமதே சப்தத்தை எடுத்துரைத்தா. இந்த பாசுரத்துல ஸ்ரீமத் சப்தார்த்தம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் ஆண்டாள் அழகாக 3 ரகசியங்களுக்கு வசத்தியாக ஏற்றமாக இந்த பாசுரத்துல எடுத்து காண்பிச்சிருக்கா. எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னு சொன்னா, எங்கும்னு சொன்னாக்க இம்மை மறுமை, இம்மை மறுமைன்னு சொன்னாக்க லீலா விபூதி நித்திய விபூதி. எம்பெருமான் பிராட்டியோட நித்தியவாசமாய் யாரெல்லாம் இந்த திருப்பாவை உபன்யாசமா பண்றாளோ என் பெருமான் அங்க பிராட்டியோட நித்தியவாசம் செய்வான் என்பதுதான் அந்த இடத்துல அர்த்தமே. அதாவது ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமியோட கூடி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் யாரெல்லாம் திருப்பாவை உபன்யாசம் பண்றாளோ அவாவா வீட்டுல நித்தியவாசம் செய்வானா. இதுதான் அவனுடைய திருவருளாம். அதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் நமக்காக எடுத்துரைக்கிறா. யாரா திருப்பாவை உபன்யாசம் பண்றானா அவ வீட்டுல எம்பெருமான் குடியிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்கன்றா. இன்பம் இந்த திவ்ய பிரபந்தங்களை நாம் அனுசந்திப்பதின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய திருவருள், அதையும் இந்த இடத்துல ஆண்டாள் எடுத்துரைக்கிறா. இங்கும் மங்கும் திருமாலன்றி இம்மை கண்டு அங்கனே வன்குருகூர் சடகோபன் இங்கனே சொன்ன ஓர் 1010 எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன்னார் நம்மாழ்வார் 7ஆம் பத்துல.
அதை அழகா இங்க ஆண்டாள் எடுத்து காண்பித்திருக்கா. இன்புருவர்னு சொன்னா ஆத்மா யாத்திரை எம்பெருமானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, தேக யாத்திரை ஒருவனுடைய கர்மங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இது இரண்டும் தெரிந்த ஒருவன் சதா சர்வ காலமும் ஆண்டாளின் பிரபந்தத்தை ரசிக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரை. என்ன அழகான வியாக்கியானங்கள் பாருங்க. இந்த மாதிரி பண்ணா எம்பெருமான் அவனுக்கு தேக ஆரோக்கியம், மோக்ஷம் மற்றும் இந்த லோகத்துக்கு அவனுக்கு தேவையான சுகங்கள் அனைத்தையுமே அனுகிரகிச்சுடுறான். ஏன்னா அவன் பிரபன்னன் ஆயிடுறான். எல்லா விதமான தாபங்களும் அழிந்து சகல விதமான சுகங்கள் ஆனந்தமும் அந்த பிரபன்னனை கிட்டுறதான். நம்ம பலன்கள்னு கேட்டாக்க அது கைங்கரியத்துக்கு தான் கேட்கணுமா? ஏன்னா ஏதோ க்ஷூத்ர பலனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அதனால பிரார்த்தனை பண்றது எம்பெருமான் நித்திய கைங்கரியத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணணும். அவனுடைய ஔதாரியத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமே, பாராட்ட வேண்டுமே. அவனுக்கு ஔதாரியம் இருக்கவே தானே நமக்காக இவ்வளோ இறங்கி வந்து எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கான். அத்தனை விஷயங்களையும் நம்ம என்ன பலன்கள் கேட்டாலும் எம்பெருமான் கொடுக்கறானே. அவன் நம்ம கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத பலன்களை எல்லாம் அனுகிரகம் பண்றான். அந்த பிரபன்னனானவன் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர். அதுதான் அந்த இடத்துல ஆண்டாள் சொன்னா ஒருவனுக்கு ஜிதந்தே ஸ்தோத்திர வாக்கியம் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பிரபன்னனை எம்பெருமான் காத்து ரட்சிப்பார் என்பதையும் சொன்னார். கடைசியில சொல்லும் பொழுது ஆண்டாள் இங்கு பெரியாழ்வாரின் பெண் பிள்ளையாக அவதரித்து நமக்கு திருப்பாவை பிரபந்தத்தை அனுகிரகித்திருக்காள். மீண்டும் மீண்டும் நமக்கு திருப்பாவின் மூலியமாக ஆனந்தத்தை அனுகிரகித்திருக்காள். அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டும் என்ற ஆண்டாள் வாக்குறுதி கொடுத்திருக்காள். யாரெல்லாம் திருப்பாவையை ஸ்ரத்தையா கேட்டாலோ, யாரெல்லாம் திருப்பாவையை சொன்னாலோ, முக்கியமா யாரெல்லாம் திருப்பாவைய ஒரு உபன்யாசமாக பண்றாளோ அவ அத்தனை பேருக்குமே அவ வீட்டுல நித்தியவாசமா எம்பெருமான் பிராட்டோட எழுந்தருளி இருப்பாங்கிறத சொல்றா பாருங்க. யாரெல்லாம் இந்த திருப்பாவைய வந்து சொல்றாளோ, இந்த திருப்பாவை வந்து தினப்படிக்கு வீட்டுல அனுசந்திக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் எம்பெருமான திருவருள் கிடைக்கிறது. யாரெல்லாம் திருப்பாவையை உபன்யாசமா பண்றாளோ அப்படிப்பட்டவளோட வீட்லயே அந்த எம்பெருமான் பிராட்டியோட கூடி வாசம் பண்றாங்கிறதையும் இந்த இடத்துல சொன்னா. கூடவே திருப்பாவை உபதேசத்தின் மூலியமாக லகு உபாயத்தையும் ஆண்டாள் எடுத்துரைத்தாள். வரஹச்சரம ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய லகு உபாயம் அவ பூவராக பெருமாளத்திலிருந்து வாங்கிய அந்த உபதேசத்தை நமக்காக இங்க நம் உஜ்ஜீவனத்திற்காக இன்பத்துக்காக அந்த லகு உபாயத்தை எடுத்துரைத்தாள். ஆண்டாளனுடைய அனுகிரகத்தின் மூலியமாக, திருப்பாவை ஆச்சாரியன் அனுகிரகத்தின் மூலியமாக, அடியனுடைய ஆச்சாரியன் அனுகிரகம் மூலியமாகவும், ஸ்ரீமன் நாராயணன் யதீந்திர மகாதேசிகன் இவாளுடைய அனுகிரகம் மூலியமாகவும், கூடவே பெருக்காரணை சுவாமி மற்றும் இதர ஆச்சார புருஷர்கள் மகான்களுடைய வியாக்கியானங்களை கொண்டும் இந்த திருப்பாவை 30 நாம் அனுபவிக்குமாறு எம்பெருமான் கட்டாட்சம் பண்ணியிருக்கான். ஆண்டாள் 30 நாட்கள் திருப்பாவை பாவை நோன்பு நோர்த்தாள் என்பதை நாம் அனுபவித்தோம். ஆண்டாளுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் கேட்டாள்னாக்க பாகவத விற்த்தாந்தம். அதுல கோபியர்கள் எல்லாருமே காத்தியாயினி விரதம் இருக்கா கண்ணனை அடையறதுக்கோசரம். இது பெரியாழ்வார் இவளுக்கு எடுத்து சொல்லத்தான் ஆண்டாளுக்கு இந்த எண்ணமே தோன்றித்தான். கோபியர்கள் அன்று காத்தியாயினி விரதம் இருந்துதானே கண்ணனை அடைந்தார்கள். ஆதலால் நாமும் இந்த பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய விரதத்தை அதே மார்கழி மாதத்தில் நோற்போம் என்று ஆண்டாள் தீர்மானித்து 30 நாட்கள் பாவை நோன்பை நோர்த்தாள் மார்கழி மாதம். இப்படி பாவை நோன்பு நோர்த்த ஆண்டாள் கண்ணன் வரவில்லை என்று ஏக்கத்தில் மூழ்கி இருந்தாளாம். கண்ணன் இப்ப வரலையேங்கிற ஏக்கத்துல மூழ்கி இருந்த அந்த ஆண்டாள் பின்பு நாச்சியார் திருமொழி பிரபந்தத்தை அருளினாள். இதுக்கப்புறமும் கண்ணன் வரலையேங்கிற ஏக்கத்திலேயே இருந்தாளாம். சுத்தி இருக்கிற தோழிமார்கள் எல்லாருமே கேலி செய்ய ஆரம்பித்தார்களாம் ஆண்டாளை. ஒரு தடவை ஆண்டாள் தோழிமார்களோட விளையாடின்னு இருக்கும் பொழுது சுத்தி இருக்கிற தோழியர்கள் எல்லாம் சொல்றாளா, நீ ஒண்ணு பண்ண, பேசாத இந்த கண்ணை மூடிக்கொண்டு இந்த மண்ணுல வந்து இந்த ஒரு வட்டத்தை வந்து வரைஞ்சுடு. இந்த வட்டத்தினுடைய 2 நுனியும் சந்திச்சிருந்ததுதான் கண்ணன் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு அர்த்தம்னாலாம். இல்லைன்னா அவன் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னாலாம். அதே போல ஆண்டாள் உள்ளத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றாளாம். அன்று நீந்தன காளிங்க நர்தனத்தை செய்தாய், நீந்தன நீ கொஞ்ச கல்யாணம் பண்ணிக்க போற, அதனால இந்த வட்டத்தினோட 2 நுனிகளும் சந்திக்கட்டும்னு சொன்னாலாம். இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஒரு தடவையும் ஆண்டாள் அந்த வட்டத்தை வரைய அந்த வட்டம் முழு வட்டமாகவே இவளுக்கு தோன்றித்தான். ஒரு தடவையும் வட்டம் வரையும் பொழுது 2 நுனியும் சேர்ந்துட்டே வந்துதான். அதனால கண்ணன் கண்டிப்பா இவளை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்கிற அந்த ஊர்ஜித்தை தான் அந்த விளையாட்டு இவளுக்கு காண்பிச்சு கொடுத்துதான். ஒரு தடவையும் அந்த வட்டம் அந்த வட்டத்தினுடைய 2 நுனி சேர ஆண்டாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டுதான். அவ்வளவு சந்தோஷமா அதை வர்ணனை பண்றதுக்கு வார்த்தைகளே இல்லையா. ஏன்னா சுத்தி இருக்கிறவன் என்ன சொன்னா, நீ வரைகிற இந்த வட்டத்தினோட 2 நுனிகளும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பா கண்ணன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு தானே சொன்னா. ஒரு தடவையும் வட்டம் வரையும் பொழுது 2 நுனிகளும் சேர்ந்துட்டே வந்துதான் அவ்வளவு சந்தோஷமா அதை பார்த்த ஆண்டாளுக்கு. இப்படி ஆண்டாள் கண்ணன் மீது நாளுக்கு நாள் காதலை
அதிகரித்து கொண்டே போனாளாம். அவளுக்கு என்னடா இன்னும் கண்ணன் வரலையே கண்ணன் வரலையே கண்ணன் வரலையேங்கிற ஏக்கம் மட்டும்தான் இருந்ததாம். அந்த ஏக்கத்திலேயே ஆண்டாள் முதல்ல இளைக்க ஆரம்பித்தா. பின்பு அலங்காரங்கள் செய்வதை மறந்தாள். அதுக்கப்புறமா தூக்கத்தை மறந்தாள். பின்பு உணவு உண்பதையும் மறந்தாள். இது தன்னையே மறந்த ஒரு நிலையில் ஆண்டாள் இருக்கின்றாள் என்பதை அழகாக எடுத்து காட்டுகின்றது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் இப்படி சதா சர்வகாலம் எம்பெருமான் சிந்தனையிலேயே அவ போயின்னு இருக்கா அவளுடைய வாழ்க்கையில. ஆனா இந்த நிலையில இருக்கக்கூடிய ஆண்டாளை பார்த்து சுத்தி இருக்கிறவாள்லாம் கேலி பண்ணாலாம். சுத்தி இருக்கிறவாள்லாம் இவளை பார்த்து வருத்தம் பட ஆரம்பிச்சாலாம். என்ன மாதிரி வருத்தம்னாக்க, இந்த குழந்தைக்கு ஏதோ பித்து பிடிச்சுடுத்து போல் இருக்கு, ஏதோ நோய் நொடி வந்துடுத்து போல் இருக்கு, அதனாலதான் இவ இப்படி இருக்கா, இப்படியே விட்டா வேலைக்காகாது, இவளை வேற ஒருத்தனுக்கு மனம் முடிந்து வைக்க வேண்டும், அப்பதான் இந்த நோய் இவளுக்கு தீரும்னு பேசிண்டாளாம். அப்போ உடனே ஆண்டாள் சொன்னாலாம், ஆமா ஆமா எனக்கு பித்து தான் பிடிச்சிருக்கு, ஆனா சாதாரண ஒரு ராட்சசன் அசுரன் மேல இல்ல, அந்த ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் மீதுதான் எனக்கு பித்தே. அவன் தான் என்னை ஆட்டி படைச்சுட்டு இருக்கான். ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க, கல்யாணம்னு ஒண்ணு பண்ண அந்த கண்ணனை மட்டும்தான் நான் பண்ணிப்பேன். இதை தாண்டி நீங்க வேற யாரையாவது என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன்னாக்க என் உயிரை நான் மாற்றிக் கொள்வேன்னு சொன்னாள் ஆண்டாள். இப்படி கண்ணனை மட்டுமே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒரு விஷயத்தில் ஊர்ஜிதமாக ஆண்டாள் இருந்தாளாம். நாட்கள் கடந்து சென்றன. திருமாலிருஞ்சோலை அழகர் அங்கிருந்து ஒரு குரத்தி வேஷத்தை தரித்து கொண்டு பெரியாழ்வார் வீட்டுக்கு வந்தாராம். பெரியாழ்வார் வீட்டுக்கு வந்த பின்பு ஆண்டாளுடைய அப்படியே கைரேகை எடுத்து பாக்குற மாதிரி பார்த்து சொல்றாராம், அங்க கோதை யாரையோ காதலிக்கிறான்னா, அவன் சாதாரண மனுஷன் கிடையாது தாயேன்றா. அடுத்தது என்ன சொல்றா பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன் வர்ணனை பண்றா. வெறும் 3 அடிகளை கொண்டு மூலகங்களையும் அளந்தான், அதுலயே அவன் எவ்வளவு உயர்ந்தவன் உங்களுக்கு புரியலையா? அவன் ஒற்றை ஆளாக நின்று கொண்டு இலங்காதிபதியவே ஜெயித்து வந்தான். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது கோவர்தன மலையை தாங்கினான். பின்பு தேவர்களுக்காக அமிர்த மத்தனத்தையும் செய்தான். பின்பு திருவாய்ப்பாடியில மாடுகளை எல்லாம் மேய்த்தான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே அவனுடைய வயிற்றுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அவன் ஒரு தடவை பசிக்கிறதுன்னு அவன் அம்மா இடத்துல கேட்டானா, அவன் அம்மா வெண்ணெய் தர மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற அத்தனை பானையும் தூக்கி போட்டு உடைச்சுட்டான். அதை உடைச்சது மட்டும் இல்ல, அந்த வெண்ணெய் அந்த பானையில இருக்குமோ இல்லையா அத்தனை வெண்ணையும் அவனே எடுத்து சாட்டானா. இப்படி எல்லாம் பண்ணினா, இத்தனை சேஷிதங்கள் எல்லாம் பண்ணினா, இவ்வளவு சேஷிதங்கள் பண்ணவ அன்னைக்கு ஒரு நாள் காளிங்க நாகரோட கொட்டத்தை அடக்கினா. அன்னைக்கு இப்படிப்பட்டவன் சாதாரண மனுஷன் நினைச்சுட்டு இருக்கேளா? கண்டிப்பா இல்ல. அவன் சாக்ஷாத் ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனே. அன்று வெண்ணையை திருடியவன் இன்று கோதையினுடைய சித்தத்தையும் திருடினான். இன்று ஆண்டாள் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை தான் காதலித்து கொண்டிருக்கின்றாள். நல்ல குரத்தி ஆண்டாள்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போறா, கவலைப்படாத, ரங்கநாதன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு காண படிப்பான் பாரு அப்படின்னாலாம். இதை சொன்ன குரத்தி ஆண்டாளை பார்த்து தேர்த்தி விட்டு புறப்பட்டு சென்று விட்டாளாம். இந்த குரத்தி புறப்பட்டு சென்றவுடன் பெரியாழ்வாருக்கு ஒரு விஷயம் ஊர்ஜிதமா தெரிஞ்சுதான், வந்தவர் சாமானியவர் கிடையாது, வந்தது சாட்சாத் அந்த ஸ்ரீமன் நாராயணனேங்கிறத புரிஞ்சுண்டாராம். ஒரு நாள் ஆண்டாளுக்கு ஸ்வப்னத்துல எம்பெருமான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்துதான். அது என்ன மாதிரி ஸ்வப்னம் பாருங்க, கண்ணன் சார்பாக தேவர்கள் அத்தனை பேருமே ஆண்டாளினுடைய கரத்தை கேட்கிறாளாம் எம்பெருமான் இடத்துல கொடுக்கறதுக்கு. அப்போ உடனே பெரியாழ்வாரும் ஒப்புக்கொண்டு ரங்கநாதனுக்கும் இவளுக்கும் நடக்கவிருந்த அந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் சொன்னாராம். 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமாறுது. இந்த எம்பெருமான் 1000 யானைகளோட அப்படி காம்பீரியமா எழுந்தருளினானாம் ஸ்ரீரங்கநாதன். தேவர்கள் அத்தனை பேருமே பூர்ண கொடத்தோட அங்க வந்தாளாம். மங்கள வாத்தியங்கள் ஓதின. ஆண்டாளுடைய வீட்டை எல்லாம் தேவர்கள் அழகா தோரணங்கள் கொண்டு அலங்கரித்தார்களாம். தேவர்கள் அந்த பூர்ண கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எல்லா இடத்திலையும் தெளித்தார்களாம். வீட்டினுடைய 4 திக்குகள்லையும் தெளித்தார்களாம். வேத மந்திரங்கள் ஓதினார்களாம். இதைத்தான் ஆண்டாள் அந்த இடத்துல சொல்லும்போது, காப்பு நான் கற்க கனா கண்டேன் தோழி நான், அந்த விஷயத்தை ஆண்டாள் 2 இடத்துல சொல்றாளாம். இதையெல்லாம் தாண்டி இவளுக்கு இவளுடைய நாத்தனாரான பார்வதி உமாதேவி ஒரு புடவைய கொடுத்தாளாம். அந்த புடவைய தான் ஆண்டாள் கட்டிண்டாளாம். அந்த புடவைய கட்டி கொண்டுதான் அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான்னு ஆண்டாள் சொன்னா. இப்படி ரங்கநாதன் கையை பிடித்து கொண்டு ஆண்டாள் அரங்கன் சமேதமாய் அங்க அழகான திருக்கோலத்துல எழுந்தருளி இருக்காளாம். இவர்கள் இருவருடைய திருமணம் முடிந்த பின்பு சுத்திரகிரவா சொன்னாளாம், இவா 2 பேரையும் யானையின் மீது ஏறி அமர்த்தி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஊர்கோலமா போ சொல்லுங்கோ அப்படின்னாலாம் வீதி உலாவாக. இப்படியெல்லாம் நான் கனா கண்டேன் என்று தோழியிடத்தில் ஆண்டாள் விவரணமா சொல்றாளாம். நாட்கள் கடந்து சென்றன. பெரியாழ்வாரோ
இங்க எம்பெருமான் வரேன்னு சொன்னானே இன்னும் வர காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காராம், கவலைப்பட்டு இருக்காராம். சுத்தி இருக்கிறவன் அத்தனை பேருமே ஆண்டாளை பார்த்து கேலி செய்தார்களாம். எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவன் எங்கேயா சாதாரண மனுஷனான இவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பாளானாலாம். ஆனா எம்பெருமான் வந்தானே அன்று எம்பெருமான் நிஜத்திலேயே வந்தான். ஆண்டாளால இதுக்கு மேல கண்ணனை பிரிந்து இருக்க முடியாதுங்கிறது கண்ணனுக்கு தெரிஞ்சு கொடுத்து உடனே கண்ணன் என்ன பண்ணானா ஒரு மாறு வேடத்துல வந்தானாம். 1000 யானைகளோட அப்படி காம்பீரியமா மாறு வேடத்துல வந்தாலும் அவன் அழகு தானே. அவன் மாறு வேடத்துல வந்தா என்ன, அப்படியே வந்தா என்ன, அழகு என்னைக்குமே அவனுக்கு குறையாது. திவ்ய சௌந்தரியங்கள் கொண்டிருக்க கூடியவன் இல்லையா. அப்படிப்பட்ட எம்பெருமான் கண்ணன் 1000 யானைகளோட மாறு வேடத்துல ஆண்டாள் எப்படி கனவு கண்டாளோ அதே மாதிரி எம்பெருமான் வந்தானாம். பெரியாழ்வார் வீட்டை முதல்ல விசாரிக்கிறான் அந்த ஊர்க்காராள்கிட்ட. பெரியாழ்வார் வீடு எங்க இருக்கு சொல்லுங்கோ அப்படின்னாலாம். சுத்தி இருக்கிறவாள்லாம் இவனை பார்த்து மயங்கிய பாட்டாளாம். என்ன அழகா இருக்கான் தெரியுமா, இவன் ஒரு வேளை ஏதாவது பணக்காரனா இருப்பானோ இல்ல வேற ஏதாவது நாட்டு அரசனா இருப்பானோ அப்படின்னு இவாள்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சாதுக்கள் எல்லாம் இவனை பார்த்து உடனே புரிஞ்சுண்டாளாம், இந்த திவ்ய திருமேனி கொண்டிருக்கக்கூடியவன் ஒருவன் தானே, அந்த ஸ்ரீமன் நாராயணன் மட்டும் தானே புரிஞ்சுண்டாளாம். இப்படியெல்லாம் பெரியாழ்வார் வீட்டை விசாரித்து கொண்டு வந்து ஆண்டாள் வீட்டு முன்பு வந்து நின்னாராம். அந்த கண்ணன் 1000 யானைகளோட காம்பீரியமா வந்து நின்னாராம். சுத்தி இருக்கிறவாளுக்கு தான் இந்த சந்தேகம், பணக்காரனா அடுத்த ஒரு அரசனான்னுட்டு. பெரியாழ்வாருக்கு ஆண்டாளுக்கு சந்தேகமே இல்லையா. அவனை பார்த்த உடனேவே பெரியாழ்வார் கண்டுபிடிச்சிட்டாலாம், சாட்சாத் எம்பெருமானே வந்துட்டான்னுட்டு புரிஞ்சுண்டாளாம். அவனுக்கு தெரியும் எம்பெருமானுக்கு யாரை தன்னை காண்பிச்சுக்கணும்னு, யாருக்கிட்டக்க தன்னை காண்பிச்சுக்கணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். அதனால அவள்கிட்ட மட்டும்தான் காண்பிச்சுப்பன். அதனால கோலாகலமா ஒரு திருவிழாவை விட கிராண்டா இந்த கல்யாணம் நடக்கிறதாம். ரங்கநாதனோட ஆண்டாளுக்கு திருமணம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இருவருமே ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்றா. இப்படி இந்த திவ்ய தம்பதிகள் கோலாகலமாய் ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்தாலும் பெரியாழ்வாருக்கு ஒரு சின்ன ஏக்கமா, இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதையும் நான் வந்து உனக்கு ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்து அமுச்சுட்டேன் புக்ககமாய், என் பெண்ணை பிரிஞ்ச நாள் இருக்க முடியாதே நினைச்சுட்டாராம். உடனே ரங்கநாதன் சொன்னானாம், ஒன்னும் கவலைப்படாத, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் அவதரித்த தலத்துல எங்களுக்கு ஒரு சன்னிதானத்தை கட்டோம்னு அனுகிரகம் பண்றார். இப்படி இவர்கள் அனைவருக்குமே அனுகிரகம் செய்து அதை எம்பெருமான் ஆண்டாள் சமேதமாய் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினார். என்றளவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் ரங்கமன்னார் என்று நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திவ்ய தம்பதிகள் ஸ்ரீரங்கத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சாங்கிறதையும் அழகா சொல்றா. முதல்ல இவா 2 பேரும் கருட மண்டபத்தை தாண்டினாலாம், பின்பு சந்தன மண்டபத்தை தாண்டினார்களாம், பின்பு துவயன சந்தன மண்டபத்தை தாண்டினார்களாம், பின்பு காயத்ரி மண்டபத்தை அடைந்தார்களாம். இவா போற ஸ்பீடுக்கு பெரியாழ்வாரால பின்னாடி போக முடியலையாம், கொஞ்சம் சிரமப்பட்டாரா. ஏன்னா இவ அவ்வளோ வேகமா உள்ள எழுந்துள்ளிட்டாளாம். உள்ள எழுந்துள்ள உடனே இவ இருவருமே அங்க அர்ச்சா விக்கிரக மூர்த்தியாய் இருந்த ஆண்டாள் அரங்கன் மூர்த்திகளுக்குள்ள இவ 2 பேருமே ஐக்கியமாயிட்டாளாம். இதை பார்த்த எல்லாரும் வியந்து போய் நின்னாராம். பெரியாழ்வார் சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் பெண்ணாச்சே, அதனால ஒரு தகப்பனாருக்கு கூடிய இயல் பாசம் அவருக்கும் இருந்துதான். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திரும்பியவுடன் இந்த வார்த்தையை எழுதினாராம் அவர். ஒரு மகள் தன்னையுடையேன் உலகம் நிறைந்த புகழல் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று சொல்லி அழகா ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் நிறைவு பெற ஆண்டாள் அரங்கன் சமேதமாய் நமக்கு இன்றளவும் அவர்கள் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால திருப்பாவை நோன்பு இன்றோடு நிறைவுக்கு வருது. இங்க நீங்க பார்த்தேன்னாக்க மார்கழி 29 நாட்கள் திருப்பாவை அனுபவித்திருக்கோம். எனக்கு இருந்த சிறு ஞானத்தோட திருப்பாவையை எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன். ஆதலால் இதை ஆண்டாள் அரங்கன் திருவடிகளில் சமர்ப்பித்து விடுகின்றேன். ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த எம்பெருமான் அதை க்ஷமித்து அனுகிரகிக்கட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சர்வம் ஸ்ரீ ரங்கார்ப்பணம்.